சிவகாசியில் தண்ணீர் பிடிப்பது மற்றும் கழிவுநீரை வெளியேற்றுவது தொடர்பாக இரு குடும்பத்தினருக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் கல்லூரி மாணவன் உறவுக்கார மாமாவின் நெஞ்சில் கத்தியை பாய்ச்சிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேசி தீர்க்க வேண்டிய சாதாரண வாக்குவாதம் கொலை வரை சென்றது எப்படி? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ளது பெத்தலப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் முருகேசன் என்பவர் வாழ்ந்து வருகிறார். இவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் நெருங்கிய உறவினர் சுந்தரமூர்த்தி. இந்த இரண்டு குடும்பத்திற்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே தண்ணீர் பிடிப்பது, இரு வீட்டிற்கும் இடையே கழிவுநீர் செல்வதில் அடிக்கடி தகராறு என நீண்ட நாட்களாக முன்பகை இருந்து வந்தது. இந்த சிறிய தகராறுகள் நாளடைவில் பெரும் முன் விரோதமாக மாறிய நிலையில் சம்பவத்தன்று இரு குடும்பத்தினருக்கும் இடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் வெடித்துள்ளது. வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறிய நிலையில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது சாத்தூர் அரசு கல்லூரியில் படித்து வந்த சுந்தரமூர்த்தியின் 17 வயது மகன் அருகில் இருந்த கத்தியை எடுத்து முருகேசனின் சகோதரரான 32 வயது செந்தில் முருகனின் நெஞ்சிலேயே குத்தியதாக கூறப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த செந்தில் முருகன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். உயிரிழந்த செந்தில் முருகன் சென்னையில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்த பொழுது இந்த கொடூரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் அவரை கத்தியால் குத்திய கல்லூரி மாணவருக்கு செந்தில் முருகன் மாமா உறவுமுறை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் 17 வயது கல்லூரி மாணவரை கைது செய்து அவரது பெற்றோரிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களுக்குள் தண்ணீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சனையாக தொடங்கிய விரோத போக்கு இறுதியில் ஒரு உயிரை பறிக்கும் அளவுக்கு சென்றது கிராம மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.